எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்து பண்ணணும். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதனால் சொல்கிறேன். க்ரீமுமே மெல்ட் ஆகும் தான். இப்போ நீங்கள் ஏசி வச்சுருந்தீங்கன்னா ஏசி ரூமில் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அனல் இல்லாத இடத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இது 1 kg கேக் தான். கொக்கோ பவுடர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க கொக்கோ பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது டீஸ்பூனு. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கேக்குக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா கொஞ்சம் 2 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். சலிச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஓடிஜியை நான் ஒரு 10 மினிட்ஸ் 175 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பேக் பண்ணுறது 165 டிகிரியில் பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக சாக்லேட் கேக்கு 4 எக் தான் எடுப்போம். அதே மாதிரி 4 எக் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் பீட் பண்ணும்போது பாத்திரத்தில் எந்த தண்ணி எதுவும் இல்லாத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பிளேடு இருக்குயா, பீட்டரோட பிளேடு இருக்குது இல்லைங்களா, அது வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நான் கேக்கு யூஸ் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அந்த கிளாத் வச்சு நல்லா கொஞ்சம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பிளேடு இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. முட்டையும் தண்ணி இருந்தால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வராது. அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம சுகரை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. 1 கப் பவுடர் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். 3/4 கப் சுகர் எடுத்து பவுடர் பண்ணிங்க அப்படின்னா 1 கப் சுகர் வந்துடும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எப்போவுமே கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஆயில் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பீட் பண்ணாதீங்க, இல்லைன்னா கேக் கிறிஸ்பி ஆகிடும். போதும். இப்போ நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நீங்கள் எடுத்திருக்க எக்கை பொறுத்து உங்களுக்கு பால் தேவைப்படும். இப்போ முட்டை சம்டைம்ஸ் சின்னதாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முட்டை. அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி பால் தேவைப்படும். பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லிக்விட் டைப்லேயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயும் ஒயிட் சாக்லேட்லாம் கண்டிப்பாக வெளியிலே வைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகாது. அதனால சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்
இது வந்து 1 kg கேக்னால் 7 inch டின் தான் நான் வச்சுருக்கேன். நீங்களும் 7 inch டின் எடுத்துக்கோங்க. 1 kg கேக்குக்கு 7 inch டின்னும் எடுத்துக்கலாம், 8 inch டின்னும் எடுத்துக்கலாம். 1/2 kgக்கு வந்து 6 inch டின் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட் வந்து 175 டிகிரிக்கு பண்ணோம். இப்போ பேக் பார்த்திங்கன்னா 165 டிகிரிக்கு பண்ணுறோம். நான் சொல்கிறது டெம்பரேச்சரு 35 மினிட்ஸ் வச்சுட்டேன். பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து 165 டிகிரிக்கு வச்சுருக்கேன். டைமிங் வந்து 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், கேக் நல்லாவே பேக்காகி வந்திருக்கு. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். கேக் வந்து டீமோல்ட் பண்ணும்போது பார்த்து டீமோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேக் பேக் ஆனதுக்கப்புறம் அந்த டின்னோடய வச்சு மேலே வந்து அங்கே பக்கத்தில் நான் ஒரு கிளாத் வச்சுருக்கேன், அதே மாதிரி கேக்குக்குனே தனியாக கிளாத் வச்சுக்கோங்க, போட்டு மூடி வச்சுடுங்க. அப்படியே ஆறிடும். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப சூடாக இருக்கும் போது எடுத்தோடனே கேக்கை வந்து டின்லேருந்து எடுக்காதீங்க, டீமோல்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், கேக் நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இதில் வந்து ரசமலாய் ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரசமலாயில் வந்து இருக்க அந்த மலாய் வந்து கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி இதுக்கு வந்து சுகர் சிரப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் கேக் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா இப்போ ஏசி ரூமில் வச்சு தான் ஐசிங் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகினால ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால் வெளியில் வச்சு பண்ணால் ரொம்ப மெல்ட் ஆகுது. அதுவும் வீட்டில் வேறு மாடியில் வந்து மொட்டை மாடியாக இருக்கிறதுனால ரொம்ப ஹீட் இறங்குது. அதனால் இப்போ ஹால்லையோ இல்லை வெளியிலையோ எங்கேயுமே வச்சு ஐசிங் பண்ண முடியல, நல்லாவே மெல்ட் ஆகுது. அதனால் நான் ஏசி ரூமில் வச்சு ஏசி ஆன் பண்ணிட்டு தான் இப்போ நான் வந்து க்ரீம் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் க்ரீம் பீட் பண்ணதுமே இங்கே தான் வச்சு பீட் பண்ணேன், ஏன்னா அனலாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் இப்போ ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னா கொஞ்சம் எந்த ஏரியாவில் கொஞ்சம் கூலிங்காக இருக்குமோ அந்த இடத்துல வச்சு ஐசிங் பண்ணுங்கள். இதில் வீட்டில் வெளியில் வெராண்டாவில் இல்லை வெளியில் டாப்பில் ஏதாவது போர்ட்டிக்கோல கொஞ்சம் ஏதாவது கூலிங்காக இருந்துச்சுன்னா அங்கே வச்சு கூட ஐசிங் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து கேக் நல்லா ஐசிங் பண்ணிவிட்டு மேலே வந்து சாக்லேட் வந்து விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஊற்றி மெல்ட் பண்ணி மேலே ஊற்றிருக்கேன். சைடில் வந்து அதுவே வந்து கொஞ்சமாக டிசைன் பண்ணியிருக்கேன். ப்ரஷ்ஷில் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் நாசல் போட்டு வந்து ஃப்ளவர் மாதிரி போட்டு சைடில் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது வந்து சாக்லேட் உள்ளேயும் இதே மாதிரி மெல்ட் பண்ண சாக்லேட் உள்ளேயும் நீங்கள் வெறும் சாக்லேட் மட்டும் டார்க் சாக்லேட் உள்ளே வச்சும் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பண்ணலாம். இது வந்து க்ரீம் உள்ளேயே வச்சுட்டு மேலே மட்டும் நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே சாக்லேட் மெல்ட் பண்ணி மேலே ஊற்றிருக்கேன். சைடில் வந்து தெளித்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பை பாய்.